வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியரோட ஒரு மணி ரிசல்ட்டு 890. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 8 பாஸு, ஏ போர்டில் 8 பாஸு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 21/8/2024 டியரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 1, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 2 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ 2 3 நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு முடிஞ்சளவுக்கு கிளியராக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5665, 6116, 1551 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 6 நம்பர் கொடுத்துருக்கேன். பழைய மாதிரி 6 நம்பர் கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 805 ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக நம்ம ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஒரு நம்பர் மட்டும். ஸோ ஒரு மணிக்கான கெஸ்டிங்கால தான். அடுத்தது கேரளாவோட 3 மணி கெஸ்டிங்க்கு போயிடலாம். ஸோ கேரளாவோட 3 மணி ரிசல்ட் நேற்றுக்கு 404. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 4 பாஸு, ஏ போர்ட்லேயும் 4 பாஸு, ஏபிசி போர்டில் 04 பாஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் வினிங் மாதிரி தான். பட் ஆனால் நம்ம டபுள்ஸ் எதிர்பார்க்கல, பட் வந்திருக்கு. 21/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்டிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 7, பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 7, சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 4. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 794. இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5225, 1551, 2112 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பர் நம்ம கெஸ்ஸிங் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு அதில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 046 ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு 045 வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட விருப்பம். இப்போ கேரளாவோட கெஸ்ஸிங் அவ்வளோதான். அடுத்தது டியரோட 6 மணி கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். இதுக்கு டியரோட 6 மணி ரிசல்ட்டு 536. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸு, ஏபிசி போர்டில் 56 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 516 கொடுத்தோம், பட் 536 வந்துருக்கு. 21/8/2024 டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 1, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9, அதுக்கப்புறம் 1 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 1 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 198. இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் 1331, 5335, 1551 கிடச்சிருக்கு. டோட்டலாக 6 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் 046 ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏபிசி போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதை கம்மி பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேறு 045 கூட உங்களுக்கு வரலாம், இல்லை 036 வரலாம். உங்களுக்கு எது வருதோ அதை பார்த்து மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. நேற்றுக்கு டியரோட 8 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 407. நமக்கு டோட்டல் ஃப்ளாப்பு 404 ரிசல்ட் வந்து கேரளா வந்துச்சு. அதை அப்படியே எடுத்து 40 போட்டு 7க்கு பதிலாக 4க்கு பதிலாக 7 போட்டு விட்டாங்க.
21/8/2024 டியரோட 8 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 3, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0, 4, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபி பிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 4884, 8998, 4994 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 6 நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 845 ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கான கெஸிங் இதுதான். எல்லாருமே ப்ளே பண்ணுங்கள், பட் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கொடுக்குறது அப்படியே பிளாங்காக போட வேணாம். நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுங்க.